சப்ஸ்கிரைப் பண்ணி மணி ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்குதா கெத்தா பண்ற फ्रेंड्स மஜாவா பண்ற फ्रेंड्स அப்போ இப்ப பாருங்க फ्रेंड्स நான் கேக் எடுத்துட்டு வரேன் என்ன சொல்லு நீ மஜாவா பண்றோம் யாருக்கு ஹாப்பி பர்த்டே தாத்தாக்கு இங்க பாருங்க கேக் ஓ சூப்பர் யார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜஸ்வன் யூடியூப் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கடந்த ஒரு மாதமாக நம்ம சேனலில் எந்த வீடியோவுமே வந்திருக்காது. என்ன ரீசன் சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ வந்து பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை நைட் எடுத்த வீடியோங்க இது. எங்கள் அப்பாவுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லி தேஜஸ்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக தாத்தாக்கு பர்த்டே கேக் வெட்டணும், தாத்தாக்கு நான் வந்து கிஃப்ட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே அழுகாச்சு. சரி என்னடா வேணும்னு கேட்டங்காட்டி எனக்கு கேக்கும் தாத்தாக்கு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் செவ்வாய்க்கிழமை ஈவினிங்காக வந்து போயிட்டு சூலூர் ராமராஜில் போய்ட்டு அப்பாவுக்கு வந்து ஒயிட் ஷர்ட் வந்து எடுத்துட்டுங்க. FB கேக்ஸில் போய்ட்டு 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுலேருந்து அது சேஃப்டி பண்ணுறக்குள்ளே எனக்கு வந்து போதும் ஆயிடுச்சு. ஒரே மாற்றி ஒரே சண்டை. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரே சேஃப்டி பண்ணிட்டு 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு 12 மணிக்கு கேக் வெட்டிடலாம் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 12 மணி வரைக்கும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதையும் இதையும் செஞ்சுட்டு 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக வந்து 12 மணி வரைக்கும். ஆனால் முழிச்சிட்டு இருந்துட்டாங்க, தூங்கவே இல்லை. தக்ஷித் மேக்ஸிமம் ஒரு 9 மணிக்கு மேலே வந்து கண்டிப்பாக தூங்கிடுவான். 12 மணிக்கு வரைக்கும் தாத்தா கேக் கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவனும் தூங்கவே இல்லை. பார்க்கும்போது ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. 12 மணி ஆன உடனேயே அத்தை கேக் எடுத்து கொடுங்க, அம்மா கேக் எடு, தாத்தா கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறக்குள்ளே இவனுங்களே பாதி வந்து சாப்பிட்டு வந்து முடிச்சிடுவாங்க போலயே. நான் பாதுகாக்கிறக்குள்ளே எனக்கு வந்து போதும் ஆயிடுச்சு. மேலே இந்த சாக்லேட் வந்து எடுத்து 2 பேரும் சண்டை போட்டு பாதி பிரித்து வந்து சாப்பிட்டாங்க. கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பொறுமையாக இருங்கடா, தாத்தா வெட்டினதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் தாத்தா வந்து சர்ப்ரைஸாக வந்து எழுப்பிட்டு வந்து வந்துட்டாங்க. அப்பாவே வந்து எந்திரிச்சு வந்துட்டார். வந்தோடனே கேக் கட் பண்ணுறது எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து கீழே கொம்பின்னு சொல்லிட்டு தலை ஃபுல்லாக வந்து அப்பாவுக்கு வந்து தச்சிட்டு வந்து அடித்து வந்து விட்டுட்டாங்க. தேஜஸ் வந்து மெழுகுவத்தியெல்லாம் பற்ற வச்சுட்டு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெழுகுவத்தியெல்லாம் வந்து பற்ற வச்சுட்டு ஸ்ப்ரே பாட்டில் போய் ஒழிச்சு நான் கொண்டு வந்துடுறேன், தாத்தாக்கு தெரியாமல் நான் கொண்டு வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பேக் சைடு வந்து ஒழிச்சு வச்சுட்டு கொண்டுட்டு வந்தான். எனக்கு ஒரே சிரிப்பு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னே. அப்பாவும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து சூப்பராக வந்து என்ஜாய் வந்து பண்ணார். கேக் கட் பண்ணுறதுக்கு போய் நில்லுப்பா அப்படின்னு சொன்னோடனே தக்ஷித்து ஓடி போய் நான் தான் வந்து கேக் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மெழுகுவத்தி வந்து ஊதி அணைச்சி அவன் தான் ஃபைனலாக வந்து கேக் வந்து கட் பண்ணான். அப்பாவுக்கு வந்து ஒரே ஹாப்பி, பேர பசங்க வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு கேக் வந்து கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் வந்து அப்பா மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறது. தேஜஸ்க்குனா அளவு கடந்த பாசங்க, அப்பா எல்லாமே தான் வந்து இருக்கவே மாட்டான். கேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு தாத்தாக்கு ஊட்டி விடுவாங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா தக்ஷித் வந்து முதலாளாக கட் பண்ணி வந்து வாயில் வந்து போட்டான். சரியான சிரிப்பு. அவங்களுக்கு வந்து கேக் சாப்பிட்ணுன்னு ஆர்வமா இல்லை தாத்தாக்கு வந்து கேக் கட் பண்ணணுங்கிற ஆர்வமா எதுவுமே தெரியல. ஆனால் இந்தளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்ப்ரே பாட்டில் கொண்டு அப்பாவோட ஷர்ட்டு ஃபுல்லாக வந்து தேஜஸ் வந்து அடித்து விட்டுட்டான். அப்பாவும் வந்து அதை திட்டாமல் ஜாலியாக வந்து எடுத்துக்கிட்டாரு. இப்போ நீங்கள் தானே அடிச்சுக்கங்கடா, சாப்பிட்டு தானே வீணாக போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஒரே ஹாப்பி. 3 பேர் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அப்பா வந்து ஃபைனலாக வந்து பணம் வந்து கொடுத்தாரு. 500 வச்சுக்கடான்னு சொல்லிட்டு உடனே தட்சித்தும் தேஜஸ் வந்து காலில் வந்து விழுந்து வாங்கிட்டானுங்க. அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க. கேக் ஊட்டி வரக்குள்ளே தச்சித்தே 2 பீஸ் வந்து சாப்பிட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சு தான் தாத்தாக்கு வந்து ஊட்டி விட்டான். கடைசியில் பார்த்திங்கன்னா மூஞ்சியெல்லாம் அப்பி வந்து விளையாடணுங்கிற மைண்ட் செட் வந்து அவன் வந்து க்ரீமெல்லாம் எடுத்து வந்து ஃபேஸ்லலாம் வந்து அப்பிட்டு இருந்தான். ஒரே செம காமெடியாக இருந்துச்சு. அம்மாவும் எந்திரிச்சு வரல, அண்ணாவும் யாருமே எந்திரிச்சு வந்து வரல. காலில் விழுந்து 2 பேரும் மாற்றி வந்து காசு வந்து வாங்கிட்டானுங்க. வாங்கிட்டு ஃபைனலாக எங்களோட வீடு பார்த்திங்கன்னா இந்த அளவில் தான் இருந்துச்சு. காலையில் அம்மா எந்திரிச்சு என்ன சொல்லுவாங்கன்னு வந்து கண்டிப்பாக தெரியல. நான் வந்து சைலண்ட்டாக வந்து கீழே வந்து போயிட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னா கண்டிப்பாக திட்டுண்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி காலையில் அம்மா எந்திரிச்சோன்னா அது வீடு அழகு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திட்டுங்க. சரி பர்த்டே அன்றைக்கி அவங்களுக்கு கூப்பிட்டு போய் ஏதாவது வந்து வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி அப்பா வந்து சொல்லியிருந்தாரு. சரி அவங்க எங்கே போகலான்னு கேட்டங்காட்டி ரெஸ்டாரண்ட் வந்து போகலாம் தாத்தான்னு வந்து சொல்லியிருந்தான். சரி நடங்கடா போகலான்னு சொல்லிட்டு தேஜஸ், தக்ஷித், நான், அப்பா 4 பேர் மட்டும் பக்கத்தில் இருக்க ஓசன் ரெஸ்டாரண்ட் போய்ட்டு சூப்பராக வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அவங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பராக வந்து சாப்பிட்டாங்க. அவங்க வந்து தாத்தாக்கும் அவங்களுக்கு இருக்கிற பாண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தாத்தா பேர மாதிரி இருக்காது. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஜாலியாக வந்து பேசிட்டு ஜாலியாக வந்து விளையாடா. அவங்க என்ன பண்ணாலுமே எங்கள் அப்பாவுக்கு வந்து கோவமே வந்து வரவே வராதுங்க. அவங்க என்ன கேட்டாலுமே வாங்கி கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸாக நாங்களும் கூட அந்தளவுக்கு வந்து ஏதாவது சொல்லுவோம். ஆனால் அப்பா வந்து எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டார். எது கேட்டாலுமே வாங்கி கொடுத்துருவாரு. அதனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசம் அவங்க மேலே.
அதே மாதிரி தேஜஸ் வந்து நான் கிரேவி லாலிபாப் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி சூப்பராக வந்து சாப்பிட்டாங்க. ஃபைனலாக வந்துட்டு கோலி சோடா வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கோலி சோடா வந்து வாங்கி கொடுத்து குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் என்னென்னமோ சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான். எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக இவங்களெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணுன்ட்டு வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது குழந்தையில வந்து கூப்பிட்டு வந்து சூப்பராக வந்து சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகலாம். சூப்பராக என்ஜாய் வந்து பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து செம்ம மழை, எப்படிடா போகிறதுன்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தோம். இவனுங்க ரொம்ப சேட்டாக எங்கே சண்டை வந்துடுமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. ஆனால் 2 பேரும் கடைசி வரைக்கும் சண்டை பிடிக்கல, எல்லாம் ஜாலியாக தான் வந்து என்ஜாய் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி மழை வருது வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்ட்டு அங்கேயே ஒரு 9:30க்கு மேலே வந்து ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக வந்து வீட்டுக்கு கொஞ்சம் வந்து பார்சலெல்லாம் வந்து வாங்கிட்டு மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படியே வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வருஷம் அப்பாவோட பர்த்டே இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். தேஜஸ் தக்ஷித்து ரொம்ப சேர்ந்து ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இதோட இந்த வீடியோ வந்து இங்கே வந்து முடிச்சுக்கிறேங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களையும் எங்களோட ஃபேமிலியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.